சந்தித்த வழியில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தேசிய அளவில் மேலாண்மை துறையில் நிபுணத்துவம் பெற்ற பேராசிரியர் ராமசாமி. வணக்கம் ஐயா. இந்த மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு பேசப்படுற ஒரு விஷயமாகவும் நிறைய மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து இருக்கிற இந்த சூழல்ல இதுல நீங்க மிகப்பெரிய முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். பல இன்னைக்கு நாட்டில் இருக்கிற பல மேலாண்மை நிறுவனங்களுக்கு நீங்க அது தொடங்குறதுக்கு சூத்திரதாரியாகவும் அதனுடைய இயக்குனராகவும் இருந்திருக்கீங்க. வந்து பல்வேறு காலகட்டங்கள்ல இந்த மேலாண்மை படிப்பு எப்படிலாம் வளர்ந்திருக்கு, நம்ம நாட்டில் எப்படிலாம் மாறி வந்திருக்குங்கிற அந்த சூழல் பற்றி முதல்ல சொல்லுங்க. 1957 தான் ஆத்தியமா தொடங்கிட்டு பாம்பே யூனிவர்சிட்டியில. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நான் இருந்தேன். இப்போ நேஷனல் ப்ரொஃபஸர் ஆஃப் மேனேஜ்மெண்டா இருக்கேன். ஊர்ல 12 நேஷனல் ப்ரொஃபஸர்ஸா இருக்காங்க. ஓல்டஸ்ட் நேஷனல் ப்ரொஃபஸர் ஆல்சோ இஸ் மீ. அன்னைக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு இடம் தான், ஓஸ்மானியா யூனிவர்சிட்டி, பாம்பே யூனிவர்சிட்டி. இப்போ 2000 மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் வந்துருக்கு. அப்போ 2லேருந்து 2000 ஆயிருக்கு ஒன்று சொல்லலாம். அப்புறம் எல்லாம் முந்தி எல்லாம் மேனேஜ்மெண்ட்னாக்கா ஃபேக்டரி மேனேஜ்மெண்ட், இல்லாட்டாக்கா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட். இப்போ என்ன மேனேஜ்மெண்ட்னாக்கா அந்த அர்த்தம் இல்லை. ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் வந்தாச்சு, டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் வந்தாச்சு, எலக்ட்ரிசிட்டி மேனேஜ்மெண்ட் வந்தாச்சு. எல்லா விஷயத்துலையும் மனிதன் என்னதுலையெல்லாம் ஒர்க் பண்ணுறாரோ அதுல எல்லாம் மேனேஜ்மெண்ட் இருக்குன்னு வந்திருக்கு. அது ஒரு வேறொரு சேஞ்ச். அப்புறம் இந்த மேனேஜ்மெண்ட் கம்ப்யூட்டர் வந்ததுலேருந்து கம்ப்யூட்டர் வந்தாச்சு, இன்டர்நெட் வந்தாச்சு, மொபைல் ஃபோன் வந்தாச்சு. அப்படி பலவிதமான வந்ததுனால இந்த மேனேஜ்மெண்ட் ஹஸ் பிகம் மச் மோர் பர்வேசிவ், எல்லா இடத்துலையும் வந்திருக்கு. மூணாவது சேஞ்ச் என்னன்னாக்கா, மீண்டியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸ் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுக்கு, இண்டஸ்ட்ரி வைக்கிறதுக்கு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. மேனேஜ்மெண்ட்னா இந்த ஆகாசம் போல எல்லா இடத்துலையும் பேசுகிற டைம்லேயும் எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும், என்ன பேசணும், எவ்வளவு பேசணும், அதுதான் அந்த மேனேஜ்மெண்ட் பார்ட்டு. சாப்பாடு கூட மேனேஜ்மெண்ட் தான். எவ்வளோ சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், மெதுவாக சாப்பிடணுமா, இது சாப்பிடக்கூடாது. அப்போ என்னன்னாக்கா மேனேஜ்மெண்ட்னாக்கா மனிதனுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் மேனேஜ்மெண்ட் இருக்கு. தூங்குறதுல கூட இருக்கு, ஒர்க்ல இருக்கு, டிரான்சாக்ஷன் இருக்கு, ஃபேமிலியில் இருக்கு. அப்படி ஒரு புதுசா வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம பழைய கிரந்தங்கள்ல இருந்து பகவத்கீதா நினைச்சுங்கோ வேணும்னாக்கா, ஏன்ஷியன்ட் தாட் அண்ட் விஸ்டம் நினைச்சுங்கோ, விதுர நீதி நினைச்சுங்கோ, பீஷ்மருடைய அபிப்பிராயங்கள் கேட்டுங்கோ. அப்படி 5-6 விஷயத்துல மேனேஜ்மெண்ட் ரொம்ப சேஞ்சா இருக்கு உலகம் பூரா. இப்போ MIT ஹார்வர்ட்ல கூட பகவத்கீதா கற்றுக் கொடுக்குறான். எப்படி மனிதன் துக்க நிவர்த்தி, துக்கம் போனோம், மனுஷனுக்கு சந்தோஷம் வரணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு என்ன வழின்னு கேட்டா மேனேஜ்மெண்ட் தான். இப்ப நீங்க இந்த நடுவில் சொல்லும்போது இந்த நேஷனல் ப்ரொஃபஸர்ங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. இந்த நேஷனல் ப்ரொஃபஸர்னா என்னன்னு சொல்லுங்களேன். எல்லாமா சேர்ந்து 12 நேஷனல் ப்ரொஃபஸர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. 12 தான் இருக்கும் எல்லாமா சேர்ந்து. ஒன்று எஜுகேஷனுக்கு, ஒன்று சயின்ஸுக்கு, ஒன்று டெக்னாலஜிக்கு, ஒன்று மெடிசினுக்கு, ஒன்று பப்ளிக் சர்வீஸுக்கு, ஒன்று மியூசிக்கு, ஒன்று கவர்மெண்ட்டுக்கு. அதில் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு ப்ரொஃபஸர் தான் உள்ளது. இவங்களோட ரோல் என்ன, இவங்க என்ன செய்யணும்? டு டூ ரிசர்ச் ஒர்க் அண்ட் ப்ராபகேட் குட் கன்செப்ட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆல் ஓவர் த கண்ட்ரி. டு ரிசர்ச் ஒர்க் ஒரிஜினல் நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட்டே பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, டிரான்ஸ்போர்ட்டு, முனிசிபாலிட்டி, வாட்டர் சப்ளை, சிவேஜ் சிஸ்டம், ரூரல் டெவலப்மெண்ட், புல்லக்காட் இம்ப்ரூவ்மெண்ட், ஸ்லாட்டர் இம்ப்ரூவ்மெண்ட், அது எல்லாம் மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்தேன் நான். ரெண்டாவது எத்திக்ஸ், மாரல்ஸ், வேல்யூஸ் அது வேணும். மனிதனாக இருந்தால் நல்லவனா இருக்கணும். நல்ல புத்தி மட்டும் போராது, நிறைய ஞானம் மட்டும் போராது, நல்லவனா இருக்கணும். அதுக்கு ஆனஸ்டி, இன்டெகிரிட்டி, ஹியூமிலிட்டி, ஆஸ்டரிட்டி, சிம்பிளிசிட்டி, சர்வீஸ், சாக்ரிஃபைஸு, சிம்பத்தி, எம்பத்தி, கருணா, இதெல்லாம் கொண்டுறணும். மேனேஜ்மெண்ட் அந்த 2 விஷயத்துல தான் நான் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். நான் தான் ஃபர்ஸ்ட் மேன் இந்த ஹோல் வேர்ல்டு. அதனால எனக்கு இந்தியா மட்டும் இல்லை, ஐ வாஸ் அட்வைசர் டு மெனி மினிஸ்ட்ரிஸ், த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, யுனைடெட் நேஷன்ஸு, வேர்ல்டு பேங்கு, எஸ்கேப்பு, யுனிடோ, யுனெஸ்கோ 5க்கு நான் அட்வைசராக இருந்திருக்கேன். தமிழ்நாட்டில் கூட
நான் ஒரு மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் பண்ணேன். என்னன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நல்லா இருக்கணும், எஃபிஷியண்டாக இருக்கணும், நல்ல சர்வீஸ் பண்ணணும், சந்தோஷமாக பண்ணணும், நல்ல டிலிஜெண்டாக இருக்கணும். அதனால அண்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நான் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். அந்த பின்னணி சொல்லுங்களேன், அந்த தொடங்கின பின்னணி. ரொம்ப சபாநாயகம் சீஃப் செக்ரட்டரியா இருந்தார், கருணாநிதி தான் சீஃப் மினிஸ்டராக இருந்தார் அன்றைக்கு. அப்போ நான் ஐஐஎம் பெங்களூர் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபவுண்டர் டைரக்டர் ஆஃப் ஐஐஎம் பெங்களூர் நான் தான். அன்னைக்கு 2 தான் இருந்தது, அகமதாபாத்தில் ஒன்று இருந்தது, கல்கட்டாவில் ஒன்று இருந்தது. சவுத் இந்தியாவுக்கு ஒன்று கொண்டு சொல்லி வந்தோடனே அது பெங்களூருக்கு போச்சு. அப்போ நான் வந்து சபாநாயகத்திட்ட சொன்னேன், நான் மெட்ராஸ் தான் 3வது பெரிய இடம், மெட்ராஸில் சென்னையில் வர நீங்கள் சென்னை சொல்கிற அன்னைக்கெல்லாம் மெட்ராஸ் சொல்லுவோம், மெட்ராஸ் ஒரு இன்ஸ்டியூட் வைக்கணும்னு சொன்னார். பண்ணலாமே சொன்னார். எனக்கு எங்கள் லெக்சர் போட சொன்னார். எல்லா ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டா 96 ஆஃபீஸர்ஸ் இருந்தால் அன்னைக்கு. அவள்கிட்ட எல்லாம் பேசி கவர்மெண்ட்லேருந்து டிரான்ஸ்போர்ட்டு, எஜுகேஷன், ஹெல்த்து, முனிசிபாலிட்டி, ஃபாரஸ்ட்ரி, என்வாயன்மெண்ட், எக்காலஜி, அப்படி அதில் வைக்கணும்னு சொன்னேன் நான். ஒத்துக்கிட்டார் அவர். அன்னைக்கே அந்த மீட்டிங்லேயே ஒத்துக்கிட்டார். குஹன் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தார், வெங்கட்ராமன் இருந்தார், ஹோம் செக்ரட்டரியாக இருந்தார். ஃபோனில் பேசினார் கருணாநிதிட்ட, இப்படி ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, பெங்களூர்னு வந்திருக்காரு, பண்ணலாமா கேட்டார். பண்ணுங்களேன், அதுக்கு அண்ணா இன்ஸ்டிடியூட்னு பேர் போடுங்களேன்னு சொன்னார். அப்படி தான் ஒரு பிகினிங். ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா கவர்மெண்ட் அண்ணான்னு. ஏன்னா இப்போ ஆல் இந்தியா பார்த்துங்க, 450 மில்லியன் பீப்புள் ஒர்க் பண்ணுறான். அது 40 மில்லியன் கவர்மெண்ட்ல. அந்த கவர்மெண்ட் அண்ணா தான் ஆர்கனைஸ் செக்டர் சொல்லுவான், மற்ற அன்ஆர்கனைஸ் செக்டர். இந்த ஆர்கனைஸ் செக்டரில் கவர்மெண்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ கவர்மெண்ட் என்னாகணும், அது உதாரணமாக சொல்கிறேன்னா, நம்மளை 80 மில்லியன் கோயிலுக்கு போகிறோம், ஆனால் இந்தியா கரப்ட் கண்ட்ரி சொல்கிறான். ஃபின்லாண்டே சர்ச்சுக்கு யாருமே போகிறதில்லை, சிங்கப்பூரில் சர்ச்சுக்கு யாரும் போகிறதில்லை, ஆனால் அது க்ளீனாக இருக்குது, டிரான்ஸ்பேரண்டாக இருக்குது, ரொம்ப எத்திக்கல் மாரல் எல்லாம் இருக்குது. என்ன மேனேஜ்மெண்ட் நடக்கும் உண்மை. இப்போ இந்த அரசு நிர்வாகத்துக்கு இந்த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் எப்படிலாம் கொண்டு வந்தீங்கிறத பற்றி சொல்லுங்களேன். அது அண்ணா இன்ஸ்டிடியூட்டில் 2 வருஷம் எல்லா டீச்சர்ஸை கற்றுக் கொடுத்தேன். பெங்களூர்லேருந்து 20 பேரை செலக்ட் பண்ணி, இன்க்ளூடிங் போலீஸ், அங்கே வந்து 2 வருஷம் இருந்தான் பெங்களூரில். எல்லாம் அவரை கற்றுக் கொடுத்து இங்கே வந்து ஒரு இடம் பார்த்து, அந்த இடத்தோட பேர் வந்து செயின்ட் மேரிஸ் ரோடில் ஒரு இடம் கூடி கொடுத்தாரு, கருணாநிதி தான் கொடுத்தார் அன்னைக்கு. அங்கே டெய்லி ட்ரைனிங், ஹோல் இயர் எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் ஆஃபீஸர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, ரிசர்ச் பண்ணுறது, எங்கே லொக்கேட் பண்ணோம், ரோடு எப்படி க்ளீன் பண்ணோம், முனிசிபாலிட்டி எப்படி நல்லா ஒர்க் பண்ணோம், அதெல்லாம் நான் ட்ரைனிங் கொடுத்து செஞ்சேன். அதுபோல் கேரளாலையும் பண்ணேன், இங்கே மட்டும் இல்லை அங்கே பண்ணேன். அப்புறம் பெங்களூர் வரத்துக்கு இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்தான். அப்போ எங்கிட்ட கேட்டால் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணுன்னு. நான் சொன்னேன், கவர்மெண்ட் நன்னாகணும், பப்ளிக் செக்டர் நன்னாகணும், ரயில்வேஸ் நன்னாகணும், நம்ம போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் டெலிஃபோன்ஸ் நன்னாகணும், எலக்ட்ரிசிட்டி போர்டு நன்னாகணும். அப்போது ஐஐஎம் பெங்களூர் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் என்டையர்லி ஃபார் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டர். அது ஒரு பெரிய ஒரு நியூ ரெவல்யூஷன் இன் மேனேஜ்மெண்ட் திங்கிங்காக இருந்தது. ரெண்டாவது, அந்த இதில் 50% குட் நல்லதாக இருக்கணும், 50% மேனேஜராக இருக்கணும். ஒரு நீதி பார்க்கா கூட ராஜா 50% இருக்கணும், கேரக்டர் 50% இருக்கணும். அப்போ இந்த 2 விஷயத்தில் கவர்மெண்ட்டில் கொண்டுறதுக்கு ரொம்ப நான் வேலை பண்ணியிருக்கேன். என்னோட இன்ஃப்ளூயன்ஸ்னால ஆல் இந்தியா வந்திருக்குது. இப்போது எல்லா ஸ்டேட்லேயும் தே ஹேவ் செட் அப் அன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் என்னாகிறதுக்கு. என்னன்னாக்கா இங்கிலாண்டில் போல இல்லை, ஜெர்மனி போல இல்லை. ஜெர்மனி இங்கிலாந்துல எல்லாம் கவர்மெண்ட் கவர்னன்ஸ் மட்டும்தான், பாக்கி எல்லாம் ப்ரைவேட் செக்டர் தான் பண்ணுறான். இந்தியாவில் அப்படி இல்லை. இந்தியாவில் டிரான்ஸ்போர்ட் பாருங்கோ, ரயில்வே பாருங்கோ, என்ன ஒன்றா எடுத்துங்கோ, டெலிஃபோன் கவர்மெண்ட் தான். அதுதான் ஒரு புதுமை நான் பண்ணதில்லை. இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் வந்து ரூரல் டெவலப்மெண்ட், கிராமப்புற வளர்ச்சிக்கு எப்படிலாம் பயன்படுத்துனீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன். ரொம்ப சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1970 சர்தார் பட்டேல் மெமோரியல் லெக்சர் 2 நாள் பேசினேன். அன்னைக்கு டிவியில் ரேடியோவில் பேசினேன். ரூரல் டெவலப்மெண்ட் என்னன்னாக்கா 70% Indians are living in villages. First point. 70% of India is in the rural area. 18% GNP கிராமத்துலேருந்து தான் வருது, இந்த ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன்லேருந்து தான் வருது.
அதில் 7% வர்றது லைஃப் ஸ்டாக்லேருந்து. மாடு, பசுன்னு சொல்கிறது, கவ், புல்லக், அப்படியெல்லாம். சர்தார் பட்டேல் மெமோரியல் லெக்சர் 2 நாள் பேசினேன் ரேடியோவில், ஆல் இந்தியா ரேடியோவில். அதில் நான் வருது இம்பார்ட்டன் என்னக்கா, இந்த நாட்டு பாகத்தில் அந்த உழற சமயத்தில் ஹார்வெஸ்டிங் டைமில் வேலை இருக்குது, அது இல்லாத டைமில் வேலையே இல்லை. அந்த ப்ளவிங் டைம்லேயும் ஹார்வெஸ்டிங் டைம்லேயும் வேலையில் அதுக்கு மேலே வேலை வருத்தினாக்கா நிறைய ரூரல் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ கூட பண்ணாத்த என்ன உண்டுனாக்கா, மிந்தியெல்லாம் பிரிட்டிஷ்காரன் வரத்துக்கு மிந்தி இந்தியாவோட பர் கேபிட்டா இன்கம் அமெரிக்கா கூடி பார்க்கும்போதும் யூரோப் பார்க்கும்போதும் 5 times இருந்தது. என்ன எல்லாம் ரூரல் ஏரியாவில் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ எல்லாம் சிட்டிக்கு வந்துடுது. அப்போ நான் என்ன பண்ணேன், மிந்தி போய் பார்த்தோன்னே புள்ளக்காட்டு ரொம்ப மோசம், மாட்டு வண்டி. அதனாலதான் எனக்கு பேரு காட்மேன் ராமசாமின்னு ஒரு பேரு வந்திருக்கு. தமிழ்நாடுல உள்ள எல்லா மாட்டு வண்டி நான் தான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இந்த 4 சக்கரம் நடக்கிறதே மெட்ராஸ்ல, வில்லுபுரத்திலிருந்து தான் தொடங்கினேன் நான். நிறைய வில்லுபுரம், வெள்ளூர், பாண்டிச்சேரி, கடலூர், திருச்சி, போகாத இடம் இல்லை. எல்லா இங்க ப்ரொசஷன் எடுத்திருக்கேன் நான். 100 மாட்டு வண்டியும் வச்சுக்கிண்டு பாரிஸ் கார்னர்லேருந்து ராஜாஜி ஹால் வரை வந்து தமிழ் மொழி அப்படி தான் ப்ரொசைட் பண்ணார். ஸோ ஒன்று மாட்டு வண்டி இம்ப்ரூவ் பண்ணேன். அந்த மாட்டு வண்டி இம்ப்ரூவ் பண்ணுறது என்னென்னா, டயர் போட்டேன், ஸ்டீல் ஃப்ரேம் பண்ணேன், நல்ல பேரிங்ஸ் போட்டேன், நல்ல கழுத்துக்கு வேதனை இல்லாமல் பண்ணேன். அதனால 1 டன் இழுக்கிறதுக்கு பதிலாக 3 டன் இழுக்கும். இது கஷ்டமே இல்லாமல் பண்ணும். அது ஒரு விஷயம். ரோடும் டேமேஜ் ஆகாது. ஸோ புள்ளக்காட்டு இம்ப்ரூவ்மெண்ட், டாங்கி டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்படி பலவிதமான காட்மென் ஒன்று பண்ணு. ரெண்டாவது என்னன்னாக்கா, இந்தியாவிலே 60% பேர் மீட் சாப்பிட்றான். 60%, 40% தான் வெஜிடேரியன்ஸ் இருக்காங்க. இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணதெல்லாம் பிரிட்டிஷ் டைமில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துடல.